பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க. இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு வீடியோக்குள்ள போலாங்களா? நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம், ஓம் முருகாசரணம். என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேலா, நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாத்தணும். அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா பொறுப்பு. ஜோதிடம் என்னும் மகாகலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம். இந்த கலையில மிதுனராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா, அவங்க பிழைக்க ஒரு வழியாவது நீ இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க. அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும். வணக்கம் என் அன்பான நேயர்களை, நீங்கள் காணொளியின் தலைப்பை பார்த்திருப்பீர்கள். அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த காணொளியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொளியிலேயே உங்களின் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது. எனவே இந்த காணொளியை ஒரு சாதாரண காணொளியாக நீங்கள் கருத வேண்டாம். இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி. பொதுவாக இது போன்ற காணொளிகளை கொண்டு வருவதற்கு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை. அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் ரொம்ப நல்ல நிலையில இருக்க வேண்டும். இந்த காணொளியை பார்த்த பிறகு உங்க வாழ்க்கையிலேயே ஒரு புதிய தெளிவு பிறக்கும். காணொளி சற்று நீளமாக இருக்கும், ஏனென்றால் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன். என் அன்பானவர்களே, முதலில் ஒரு முக்கியமான தகவல்களை நான் சொல்லிவிடுகிறேன். மே மாதம் 2025 இருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது. ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கடந்த ஆண்டுகளிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே சில தவறுகளை செய்தீர்கள். நீங்கள் செய்த முதல் தவறு என்னன்னா, குடும்பத்தின் பொறுப்புகளில் இருந்து கடமைகளில் இருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்திய அதே நபரிடம் மீண்டும் மும்முரமாக இருந்து விட்டீர்கள். கடந்த ஆண்டுகளிலேயே திருமணம் செய்த ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பிருந்தது. ஆனால் நீங்கள் உங்களை தாம்பத்திய வாழ்க்கையிலேயே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள். மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டது. ஏனெனில் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது. ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள். அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை. நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 2024 மற்றும் 2025 ஆண்டுகளில் உங்கள் பணத்தை நீங்களே சேமித்து வைத்துக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை. அதன் பிறகு உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து இதே வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது. திருமண வாழ்க்கையில் குழப்பங்கள் நீடித்தன. தொழிலில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை. குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன. உங்கள் சுதந்திரமான வாழ்க்கையை எங்கோ நீங்கள் அழித்து விட்டீர்கள். நீங்கள் மற்றவர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள். இந்த கோபம்தான் உங்கள் வாழ்க்கையில் 2025 ஆண்டிலிருந்து வெளிவர தொடங்கியது. இப்பொழுது நீங்கள் எதன் அடிப்படையில் கணக்கிடுகிறேன் என்று யோசிப்பீர்கள். அது ஒரு நல்ல விஷயம். நான் ராகு கிரகத்தை அடிப்படையாக வைத்து கணக்கிடுகிறேன். ராகு என்றால் உலகப்பற்று மற்றும் மாயையின் காரகன் என்று அனைவரும் நினைக்கிறார்கள். யாருடைய ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கிறாரோ அவர் பெரும் செல்வம் ஈட்டுவார். ராகு நல்ல நிலையில் இருந்தால் உலக அளவில் அவர் புகழ் பெறுவார். தொழில் அதிபர், பெரிய நில விற்பனையாளர் அல்லது மிகப்பெரிய வணிகர் ஆகிவிடுவார். இதுதான் அனைவரின் கருத்து. ஆனால் ராகுவின் உண்மை தன்மையில் யாரும் ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் ஒரு உறவில் இருந்தபோது ராகு உங்களுக்குள் ஒரு ஆவலையும் இயக்கத்தையும் உருவாக்கினார். நான் அடங்கியிருக்க கூடாது, நான் சுதந்திர மனதுடன் வாழ வேண்டும், நான் யாருக்கும் அடங்கி இருக்க மாட்டேன், என்னிடம் தகுதி இருந்தால் உலகிற்கு நான் எதையாவது செய்ய முடியும் என்பதை காட்டுவேன். ஏனென்றால் நீங்கள் நிறைய காலமாக அடங்கி காலத்தை கடத்தி விட்டீர்கள். இங்கிருந்துதான் உங்க வாழ்க்கையில சண்டைகளும், இங்கிருந்துதான் உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சியும் தொடங்கியது. ராகு என்றால் என்ன? ராகுவின் அதிகாரம் ஒரு நிழல் கிரகமாகும். புரிந்து கொள்ளுங்கள். சூரியனையும் சந்திரனையும் கூட தன்னுள் அடக்கி கொள்ளும் ஒரு கிரகம். இது பூர்வ ஜென்மத்தின் முற்பிறவியின் காரகனும் ஆகும். எனவே 2024 மற்றும் 2025 ஆண்டில்தான் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள் எழுந்தது.
இந்த ராகு உங்களுக்குள் ஒரு மாய வலையை உருவாக்க தொடங்கினார். உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரித்தது. கடந்த ஆண்டுகளில் நீங்கள் பலவிதமான உறவுகளில் ஈடுபட்டீர்கள். கெட்டவர்களுடன் தொடர்பு ஏற்பட்டது. வெளிநாடு அல்லது வெளி மாநிலம் சென்றீர்கள். உங்கள் ஊதியமும் அதிகரித்தது. ஆனால் உங்களுக்குள் கோபமும் ஆத்திரம் மற்றும் நான் யாருடைய கீழும் இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் தோன்றியது. ஒரு வகையிலேயே இந்த குணம் உங்களை சரியான வழியில இட்டு சென்றது. ஆனால் இந்த நேரத்திலேயே உறவுகளும் முறிந்துவிட்டன. ஒரு சரியான தொழிலும் கைவிட்டு போனது. வீடும் கைவிட்டு போனது. இடமும் கைவிட்டு போனது. உங்கள் உறவும் கைவிட்டு போனது. இப்பொழுது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன். கேது துயரத்தை கொடுத்து தர்மவானாக மாற்றுவார். ராகு உங்களின் தகுதிக்கும் அதிகமாகவும் எல்லா வகையான சுகங்களையும் கஷ்டங்களையும், அதாவது நல்ல கர்மாவின் பலனாகவோ அல்லது கெட்ட கர்மாவின் பலனாகவோ கொடுத்து உங்களை தர்மத்தை நோக்கி இட்டுச் செல்வார். 2025ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது. பணம் வந்து கொண்டிருந்தது. நீங்கள் ஒரு உறவிலேயே இருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு மோசடி நடந்தது. பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது. நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள் வந்தது. ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது. நீங்கள் கடன்பட்டீர்கள். குடும்பத்திலேயே சண்டைகள் ஏற்பட்டன. சிலர் உங்கள் பணத்தை அபகரித்து கொண்டனர். சிலர் தவறானவருடன் நீங்கள் பழக நேர்ந்தது. குழந்தைகளை பற்றிய சூழல்கள் மோசமடைந்தன. தந்தையிடமிருந்து தூரம் ஏற்பட்டது. சகோதர சகோதரிகளை பற்றிய சூழல் மோசமடைந்தது. வாழ்க்கை துணையும் சண்டை ஏற்படுத்தி கொண்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வர தொடங்கியுள்ளது. உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன். அது தண்டனை அல்ல, அது ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் இத்தனை நாட்கள் பிடித்து கொண்டிருந்த, உங்களை அழுத்திக் கொண்டிருந்த சில மனிதர்கள், சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன. இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது. உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த 2026ஆம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள். எனவே பயப்படாதீர்கள். இது ஒரு முடிவல்ல, இது உங்கள் புதிய ஆரம்பம். இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கிற அமைப்பு எதுவென்றால் குரு பெயர்ச்சிதான். குரு பகவான் 11 வருடங்கள் கழித்து ஜூன் 1ஆம் தேதி மீண்டும் கடகராசியில் வந்து உச்சமாக போறார். வருட தொடக்கத்துல ஜென்மஸ்தானத்துல வக்ரமாக இருந்த குரு மார்ச் 9ஆம் தேதி வக்ர நிவர்த்தியாகி ஜூன் 1ஆம் தேதி ராசிக்கு 2ஆம் இடத்துல உச்சமாகும் பொழுது உங்களுக்கு பெரிய ஏற்றம் ஆரம்பிக்க போகிறது. இது ஒரு பொற்காலம் ஆகும். இவ்வளவு நாட்களாக தடைபட்டிருந்த பல விஷயங்கள் இப்பொழுது நடக்க தொடங்கும். ஜென்ம குரு கொடுத்த கடுமையான மன உளைச்சல்கள் நீங்கி மார்ச் மாதத்துக்கு மேல் தெளிவு பிறக்கும். புத்தி தெளிவு வந்து புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக ஜூன் 1க்கு பிறகு உங்கள் முயற்சிக்கு அங்கீகாரமும் நல்ல பலனும் வர தொடங்கும். இழந்த தன்னம்பிக்கை திரும்பும். தொழில் மற்றும் உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் 10ஆம் இடத்தில் இருக்கும் சனியால் நல்ல யோக பலன்கள் உண்டு. ஜூன் 1க்கு பிறகு குருவின் பார்வையில் சனி வருவதால் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பும், வேலை மாறுபவர்களுக்கு சாதகமான காலமும் அமையும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்ற அங்கீகாரங்களும் வரக்கூடும். திருமண முயற்சிகளுக்கு இந்த காலகட்டம் மிக ரொம்ப சாதகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் இருந்த குழப்பங்கள் நீங்கி ஜூன் மாதத்துக்குள் தீர்வடையும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகள் தீர்க்கப்படும். காதல் உறவுகளுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக பிரச்சனைகள் குறைந்து தன லாபம் அதிகரிக்கும். வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்ற சொத்து தொடர்பான முயற்சிகளுக்கு இந்த ஆண்டு ஆதரவாக இருக்கும். மேலும் குருவின் பார்வை 8ஆம் இடத்துல இருப்பதால் திடீர் அதிர்ஷ்டங்கள் அல்லது முதலீட்டிலிருந்து லாபம் பெறலாம். கவனிக்க வேண்டிய விஷயங்கள், விழிப்புணர்வு அவசியம். இந்த வருடத்திலேயே 4ஆம் இடத்துல சனியின் பார்வை இருப்பதால் தாயாரின் ஆரோக்கியம் மற்றும் அவருடனான உறவில் கவனமாய் இருக்க வேண்டும். தாயை சுற்றியுள்ள விஷயங்கள் அன்புடன் செயல்படுவது மிகவும் முக்கியம். மனதில் தேவையில்லாததை ஏற்றி குழப்பிக்கொள்வதை தவிர்க்கவும். மேலும் வண்டி வாகனங்கள் மற்றும் வீடு சம்பந்தமான தொடர்ந்து செலவுகள் விரைவாக ஏற்படக்கூடும். செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் சனியின் பார்வை இருப்பதால் வாழ்க்கை துணை, நண்பர்கள், அண்டை அயலாளர்கள் ஆகியோருடன் கவனமாக இருங்கள். 3ஆம் இடத்திலேயே கேது இருப்பதால் இளைய சகோதரர்களின் ஆரோக்கியத்தை பற்றி கவனம் தேவைப்படலாம். 9ஆம் இடத்துல ராகு இருப்பதால் ஆன்மீக சிந்தனை மற்றும் பக்தியில சிறிது குறைவு ஏற்படலாம். மன அமைதிக்கு ஆலய வழிபாட்டை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் தோள்பட்டை, கழுத்து, கால், முட்டி பகுதிகளில் கவனம் செலுத்தி அறிகுறிகள் இருந்தால் உடனே மருத்துவ பரிசோதனை செய்யுங்கள். எப்பொழுது ஒரு மனிதனுக்கு துன்பம் மட்டுமே நடந்துவிட்டது, நல்ல காலம் என்று ஒன்று இருக்கும், அதுதான் இப்பொழுது உங்களுக்கு வரப்போகிறது. உங்கள் வாழ்க்கையிலேயே கிட்டத்தட்ட 2026 ஜனவரி மாத நடுப்பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் மெதுவாக மனதை அமைதிப்படுத்த ஆரம்பிப்பீங்க. உங்கள் கோபம், உங்கள் மனச்சோர்வு மெதுவாக குறைய தொடங்கும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்த தவறுகள் அல்லது சில தற்காலிக இன்பங்களுக்காக அல்லது மற்றவர்களின் மாயையில் நீங்கள் சிக்கியிருந்தால் மீண்டும் உங்கள் வாழ்க்கையை நோக்கி மெதுவாக திரும்ப ஆரம்பிப்பீர்கள். மேலும் உங்கள் வேலைக்கு சரியான தேர்வு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையிலேயே கௌரவம், மரியாதை அதிகரிக்க தொடங்கும். உங்களிடம் குறைந்துவிட்ட பொறுமை வளர தொடங்கும். எந்த ஒரு மனிதனுக்குள்ள பொறுமை இல்லையோ அவனுக்கு
சமூகத்தில் மரியாதை கிடையாது. யாரும் மரியாதை கொடுக்கவும் மாட்டார்கள். எனவே உங்களிடம் பொறுமை வளரத் தொடங்கும். பொதுவெளியில் உங்கள் நடத்தை, உங்கள் எதிர்காலம், உங்கள் பிம்பம் மிகவும் நன்றாக மாறத் தொடங்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்க தொடங்கும். மேலும் உங்களுக்கு வாழ்க்கையின் சரியான திசை தானாகவே கிடைக்கும். மனதில் இருந்த கவலைகள் நீங்கும். வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு காரணம் தெரிய வரும். மேலும் முற்பிறவியில் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனும் கிட்டத்தட்ட ஜனவரி முதல் கிடைக்க தொடங்கும். அதோடு மீண்டும் ஒரு சரியான உறவில் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்துவீர்கள். தவறுகளை மறப்பீர்கள். தவறுதலாக பழைய உறவுகளை சரி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் அதுவும் சரியாகும். பணம் சிக்கியிருந்தது, ஆதரவு இல்லை, தந்தையின் ஆதரவு இல்லை, சொத்து கைவிட்டு போனது, இது எல்லாமும் திரும்பி வர தொடங்கும். இந்த விஷயங்கள் அனைத்தும் அசாதாரண ஆசைகள் காரணமாக நடந்ததுங்க. மாய வலையில் சிக்கியதால் நடந்தது. தவறான நபர்களின் காரணமாக நடந்தது. நீங்கள் என்னிடம் கேட்டால் ஏன் நடந்தது என்று நான் சொல்வேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கற்றுக்கொள்வதற்காக நடந்தது. நீங்கள் தொழில்நுட்ப அறிவை கற்றுக்கொண்டீர்கள், உறவுகளின் அறிவை கற்றுக்கொண்டீர்கள், அதோடு பணத்தின் முக்கியத்துவத்தை கற்றுக்கொண்டீர்கள், உறவுக்கும் அயலாருக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொண்டீர்கள், பணம் மற்றும் சொத்தின் சூழல்களை பார்த்தீர்கள். என்ன நடந்தது, என்ன செய்ய முடியும் என்று நினைத்தவர்களுக்கு நீங்கள் செய்து காட்டினீர்கள். கடந்த காலம் உங்களுக்கு மனதளவில் துயரத்தை அளிக்கிறது. ஏனென்றால் ராகு இப்பொழுது உங்கள் பிரம்மையை உலகத்திலிருந்து வெளியேற்றி ஆன்மீக விடுபடுதல் மற்றும் வாழ்க்கையை நேரான பாதையில் இட்டு சென்று கொண்டிருக்கிறார். அதே மாதிரிங்க, அதாவது உங்களிடம் ஏதேனும் தவறு நடந்திருந்தால் நீங்கள் அந்த தவறை ஏற்றுக்கொள்கிறீர்கள். மேலும் அதை சரி செய்யவும் முடியும். இப்பொழுது உங்கள் உறவுகளில் ஆசைகளை விட நீங்கள் மதிப்பை கொடுக்க போகிறீர்கள். பணத்தை விட உங்களுக்கு நீங்களே மதிப்பை கொடுக்க போகிறீர்கள். மேலும் சிறிய சிறிய வீண் பேச்சுகளுக்கு நீங்கள் கவனம் கொடுக்க போவதில்லை. ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் வாழ்க்கையில் நிலை பெற்று விட்டீர்கள். மிதுன ராசிக்காரர்களே, இந்த வருடம் குரு உச்சமாகி உங்களுக்கு பொற்காலத்தை தரப்போகிறார். எனவே குரு பகவானின் ஆசீர்வாதத்தை முழுமையாக பெறவும், உங்கள் ராசியின் அதிபதியான புதன் பகவானை பலப்படுத்தவும் ஒரு சிறப்பான பரிகாரத்தை சொல்கிறேன். பச்சை பயிறு தானம். ஒவ்வொரு புதன்கிழமையும் அல்லது வியாழக்கிழமையும் சமைத்த பச்சை பயிரை ஏழை ஆதரவற்றோர்களுக்கும் தானமாக கொடுங்கள். கல்வி உதவி, ஏழை மாணவர்களுக்கு படிப்பிற்கு தேவையான புத்தகங்கள் அல்லது நோட்டு புத்தகங்கள் வாங்கி உதவி செய்யுங்கள். ஆலய வழிபாடு. அருகில் உள்ள பெருமாள் ஆலயத்துக்கு சென்று புதன் அல்லது வியாழக்கிழமைகளை தவறாமல் தரிசனம் செய்து வாருங்கள். மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம், சிறிது தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள். அமைதி கிடைக்கும். உங்க வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும். 2026 ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது. இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும். பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்கும். அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை. தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். சகோதர வகையில் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். உணவு விஷயத்தில் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது. வாழ்க்கை துணை மூலம் சிலருக்கு பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அலுவலகத்தில் உற்சாகமான சூழல் காணப்படும். புதிய வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை அமையும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். சக வியாபாரிகளுடன் சுமூகமான போக்கு ஏற்படும். பங்குதாரர்கள் அனுசரணையாக இருப்பாங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு உற்சாகமான காலகட்டமாக இருக்கும். உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். கணவருடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கும். எந்த ஒரு காரியத்தையும் விடாமுயற்சியுடன் செய்து முடிக்கும் மிதுன ராசிக்காரங்களே, இந்த காலகட்டம் எல்லா வகையிலுமே நன்மைகள் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். விட்டு சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேர்வாங்க. அதனால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆரோக்கியம் சம்பந்தமான வீண் மனக்கவலை உண்டாகும். எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம். பண வரவு இருக்கும். வாக்குவன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது. கடன் விஷயங்களில் கவனம் தேவை. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்களின் வருகையால் செலவுகள் கூடும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையை தரும். வாகனங்களில் செல்லும் பொழுது நெடுந்தூர பயணங்களின் போது கவனமாக இருப்பது நன்மையை தரும். பெண்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் ஏற்படும். வாக்குவன்மையால் அனுகூலம் உண்டாகும். அரசியல்வாதிகள் தொண்டர்களின் தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வீங்க. உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பாதையை நோக்கி செல்லும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அவற்றில் உங்கள் திறமையை வெளிப்படுத்தி ரசிகர்களின் ஆதரவை பெறுவீங்க. உங்கள் செல்வாக்கு உயரும். பண வரவு அமோகமாக இருக்கும். புதிய வாகனம் வாங்குவீங்க. மாணவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிப்பது நல்ல மதிப்பெண்களை பெற உதவும். எந்த காரியத்தையுமே யோசித்து செய்வது நன்மையை தரும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் பழகும் மனிதர்களின் வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். சனியுடைய சஞ்சாரத்தால் வாழ்க்கையில பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பல
பலத்தால் பாதிப்பை உண்டாக்காமல் காப்பாற்றி வருவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி பலன்கள் அமையுங்க. அடுத்ததா திருவாதிரை நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனைகள் செய்து கொள்ளவும். அடுத்ததா புனர்பூச நட்சத்திரம். 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொருட்கள் களவு கொடுக்க நேரிடலாம். உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமாளுக்கு துளசியால் அர்ச்சனை செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கஷ்டங்கள் குறையும். காரிய வெற்றி உண்டாகும். நன்மைகள் நடக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.